வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா, மதுரையில் குலமங்கலம் பக்கத்தில் ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் இங்கே இருந்தால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே அளவுக்கு அதிகமான மது போதையில் அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி அதுக்கு உண்டான வேலைகளை எல்லாமே நம்ம தெளிவாக கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, குடி போதைக்கு அடிமையானவங்க அவங்களுடைய சமூகத்தோடு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவர் குடிகாரர் தான், ஆனால் இவர் சொன்னால் ஒத்துக்க மாட்டுறாரு, நம்ம ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டாலும் வரமாட்டுறாரு, இவரை நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த செய்தி. குடிக்கிற நபர்களுடைய சம்மதம் தேவையில்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், மனைவி இருந்தால் மனைவி, இல்லை அப்படின்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மனைவியோட அந்த குடிக்கிற நபரோட அம்மா அப்பா, இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸு, இல்லை மேரேஜ் ஆகாத பையனாலும் பேரண்ட்ஸ் தான் சம்மதம், இல்லை அவங்க மனைவி இருக்காங்கன்னா அவங்க மனைவியோட ஒப்புதல் இருந்தாலே போதுமானது. அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நாங்கள் அவங்கள பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கார், இவர் குடிக்க அடிமையாக இருக்கார், சொன்னால் கேட்க மாட்டாரு, இவர் எப்படியாவது நாங்கள் திருப்தி ஆகணும்னு சொல்லி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாலே போதும். நாங்கள் காரில் அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு உண்டான அனைத்து வசதிகளுமே எங்கள்கிட்ட இருக்குது. அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த நபரோட இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட இருந்து அவர் அட்மிஷன் போட்டு 3 மாதம் அட்மிஷன் போட்டு தான் பார்ப்போம். அங்கே நீங்கள் கூட இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கூட யாருமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம். அவங்களுக்கு ஃபுட்டு, அதுபோக அவங்களுக்கு காப்பி டீ எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் ஊசி இது எல்லாமே கொடுத்துருவோம். டாக்டர், ஜென்ரல் டாக்டர், அதுபோக சைக்காலஜி டாக்டர், இவங்க எல்லாமே அவங்கள செக் பண்ணி எல்லாம் தரவாக அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் கொடுத்து அந்த குடிப்பழக்கத்தை மீள்றதுக்கு அனைத்து வேலைகளும் செய்வாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நர்ஸு ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்கள 24 மணி நேரம் நல்லா சிசிடிவி கேமராவில் கண்காணித்து அவங்கள கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக அவரை நல்ல பிள்ளையாக திருத்தி கொண்டு கொடுக்குறதுக்கு இந்த மையத்தில் நாங்கள் எல்லாமே தயாராக சூப்பராக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுக்கு என்ன சார்ஜஸ் ஆகும் அப்படின்ற விவரத்தெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்கள் அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? குடிக்கிறவங்க பார்த்தாங்கன்னா இங்கே சேருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். குடிக்கிறவங்க குடிக்காதவங்கன்னு கணக்கு கிடையாது. ஸோ இதில் உள்ள மெசேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. இது யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னா, நாங்கள் யோசித்து எங்கள் சைடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு குறிப்பாக அந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பான முறையில் இது என்ன அப்படின்னா, இது பெண்களுக்கு சம்மந்தமில்லாத வீடியோஸ் மாதிரி தெரியும். அதாவது இது குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களை மீட்கக்கூடிய ஒரு வீடியோ, அது சம்மந்தமான விஷயங்களை பற்றி இதில் பேசுகிறாங்க அப்படின்றது தான் இதில் தெரியக்கூடிய விஷயம். இருந்தாலும் அதை பெண்கள் அவாய்ட் பண்ணி கிராஸ் பண்ணி போகாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குடியால் பாதிக்கப்படுறது அந்த குடிக்கிற மனுஷன் மட்டும் கிடையாது. அவர் இந்த குடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி பெரிய லெவலில் குடியாராகி ஆனதுக்கப்புறம் அவர் குடியோட அளவு மட்டும் கூடுறது கிடையாது, அவர் குணங்களும் மாறிடும். குணாதிசயங்கள் நிறைய மாறிடும். கேரக்டர்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அவரோட குடி அளவு கம்மியாக இருந்திருக்கும். இப்போ 15 வருஷத்துக்கு பிறகு அவரோட குடி அளவு ரொம்ப கூடியிருக்கும். பகலில் குடிக்க ஆரம்பிச்சிருப்பார், எந்த நேரம் கூட குடிக்க ஆரம்பிச்சிருப்பார், காலையில் எந்திரிச்சோன்னா குடிக்கணும் அப்படின்னு கூட நினச்சி குடிக்க ஆரம்பிச்சிருப்பார். இப்போ உள்ள மனிதனுக்கும் அப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருந்த மனிதனுக்கும் உள்ள கேரக்டர் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எரிச்சல் படுறது, வீட்டில் கோவப்படுறது, மனைவிகிட்ட தகாத வார்த்தைகளை பேசுகிறது, ஃபேமிலி மெம்பர்ஸு அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் மதிப்பு இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்ற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இவர்கிட்ட இருக்கும். ஸோ இவர் குடிக்க அடிமையாயிட்டார் அப்படின்னா பாதிக்கப்படுறது அவர் உடல்நிலை மட்டும் அல்ல, அவரோட மனநிலையும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுது. அது போக அவரோட மனநிலை மட்டும் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, அது அவரோட போயிடணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த பாதிப்பு உண்டாகும். குறிப்பாக மனைவிமார்களுக்கு ரொம்ப பாதிக்கும், அவங்க பெற்ற தாய் தந்தைகளுக்கு பாதிக்கும். இது போக பிள்ளைங்களுடைய எதிர்காலம், அவங்க
குடிக்க அடிமையான மனிதனுடைய அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து படிப்பு எல்லாமே நிறைய பாதிக்கும். இந்த பாதிப்பு கண்டிப்பாக உண்டாகும். அதுபோக குடும்ப உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், இவர் கல்யாணம் முடித்து பொண்ணு எடுத்த வீட்டில் அந்த மாமனார் மாமியார் மச்சினே இவங்க எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். ஸோ வந்து இது சம்மந்தமாக வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 23 பேர் இவரை சுற்றி உள்ளவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. ஸோ அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா இவர் தொழில் பண்ண போகிற இடத்துல அந்த முதலாளிமார்கள்ட்ட அவருடைய நடக்கிற நடவடிக்கைகள் தவறுதலாக இருக்கும். கோபமாக பேசுவார், அந்த விஷயத்தை சரியாக செய்ய மாட்டார். அப்போ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், இவருக்கு கெட்ட பேர் வரும். இவர் கெட்ட பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு தொழில் பாதிக்கும், அந்த வேலை கொடுக்குற நபருக்கு பாதிப்பு ஏற்படும். இப்படி வந்து சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படும். தேவையில்லாம ரோட்டில் போகும்போது யாராச்சும் தான் ஒன்று சொல்லிட்டாங்க, ஒரு வண்டியில் போகும்போது லேசாக இடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை பெருசாக்கி அங்கே சண்டை போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி அந்த இடத்துல ஒரு சமுதாய பிரச்சனை உருவாகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு காது குத்து, ஒரு கரிசோறு போகிறாங்க, ஒரு கிடா விட்டு விருந்து, இந்த மாதிரி போகிற இடங்கள்லாம் தேவையில்லாமல் தண்ணியை போட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக கூட கொஞ்சம் சாப்பிடணுன்ற ஆசைக்காக குடித்தா தான் சாப்பிட முடியும்னு சொல்லி குடிச்சுப்புட்டு அந்த குடியளவு பத்தாமல் கூட கொஞ்சம் குடிச்சுப்புட்டு திரும்ப அங்கே சண்டை போட்டு அங்கே போர் பண்ணி பல பிரச்சனைகளை உருவாக்கி அங்கே உள்ள சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லார்ட்டையும் ஒரு அவப்பேறு அவமரியாதை இவர் மட்டும் வாங்குறது இல்லாமல் இவர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த விஷயம் நிறைய நடக்குது. குறிப்பாக வந்து பெண்கள் வந்து இவர் இல்லாமல் கூட ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்படி போகும் பட்சத்தில் அவங்கள சுற்றி உள்ள பெண்கள் தோழிகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, என்னப்பா இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கார், நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கார், நல்லா இருக்காருன்னா அப்போ ஏற்கனவே அவர் நல்லா இல்லைன்ற விஷயத்த வந்து அவங்க ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு சின்ன தலைகுனிவாகுது. ஒரு விசேஷ வீட்டுக்கே போனாலும் கூட உங்கள் வீட்டுக்காரர் இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு அந்த ஃப்ளோவில் கேட்கும்பொழுது இவங்களுக்கு நெஞ்சில் முள்ளு தைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நிறைய மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கிட்ட ஒரு முழு குடியாரன்ட்ட வாழ்ந்து காலத்தை ஓட்டி நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா ரொம்ப ஜெனியூலாகவும் கரெக்டானவங்களாகவும் இது போக வந்து ஒரு மன தைரியம் உள்ளவங்க தான் இவங்கள்ட்ட வாழவே முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் எந்த சூழ்நிலையில் எப்படி வீட்டுக்கு வருவார், என்ன மாதிரி பேசுவார், எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்ன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கும். இதுக்காக தான் நிறைய டைவர்ஸில் போய் முடிஞ்சுது. அந்த மன தைரியம் இல்லாதவங்க நிறைய மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுக்கு அதிகமாக குடிக்க அடிமையானவருடைய மனைவிமார்கள் டைவர்ஸுக்கு போயிடறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேறு முடிவு எடுத்துடுறாங்க. மேலோகத்துக்கு போகிற அளவுக்கு கூட அவங்க வந்து ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. எடுத்து அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ பிள்ளைகளுக்காக வாழ்வோம், வேறு என்ன செய்ய வழி இல்லை அப்படின்னு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் மன தைரியம்ன்றது அந்த பெண்களுக்கு வந்து இயற்கையாக ஆண்டவன் கொடுத்தனால அந்த தைரியத்தோடு அந்த குடியாரனோட அவங்க ட்ராவல் பண்ணி வாழ்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு இந்த ஐடி கம்பெனி அது இது வேலை வெட்டி பார்த்து ஏதோ தன் உழைப்பால் கூட நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க மேக்ஸிமம். ஸோ ஒரு காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு படிப்பறிவு கம்மியாக இருக்கும், 12க்கு மேலே வேலைக்கு படிப்புக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க காலேஜுக்கு, அதோடு நிறுத்திடுவாங்க. 10ஆப்போட படித்தா போதும் பொம்பளை பிள்ளை அப்படின்னு நிறுத்தி இவங்கெல்லாம் அடுத்து கணவனை சார்ந்து தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறோம்னா, இந்த பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபருக்கு, இந்த குடிக்கு அடிமையான நபருக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம இந்த மெசேஜை கொடுக்குறோம். கண்டிப்பான முறையில் மதுபோதை மறுவாழ்வு மையம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதாவது அவருடைய குடிப்பழக்கத்தை மட்டும் எடுக்கிறது இல்லாமல் அவரை வந்து ஒரு ஒழுக்கமான, ஒரு சுய கட்டுப்பாடு உள்ள, ஒரு சுய ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக அவரை வாழ வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து கிளாஸஸ்ஸு, கவுன்சிலிங்கு இது எல்லாமே கொடுத்து ஒரு நல்ல புது மனிதனாக அவரை மாற்றுற அளவுக்கு நாங்கள் தீவிர முயற்சி எடுத்து அதை நாங்கள் பண்ணுறோம். அதனால் இது யாருக்கு லாபம் அப்படின்னா, அந்த குடிக்கிற மனிதன் திருந்திட்டார் அப்படின்னா
இது எல்லாமே அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அவர் கேரக்டர் பஸ் எல்லாமே மாறிடும். ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏச்சு பேச்சுகள் வராது, அவமானம் வராது, அசிங்கம் வராது. எங்கேயோ உங்கள் வீட்டுக்காரு இல்லை அவங்க பிள்ளைய குடிச்சிட்டு கிடந்தா யாராவது எதாவது பார்த்து இன்னார் மகன், இன்னார் கணவன், இன்னார் பிள்ளை, இன்னார் அண்ணன் தம்பி இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அவமானமாக இருக்குது. குடித்தது அவர், இவங்களுக்கு அவமானமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு குடியார மனிதர்கிட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்கிறாங்க, உன்னால் எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, பிசாம வாழ்றதுக்கு பிசாம செத்து போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு யார் யாருக்கெல்லாம் அவமானமாக இருக்கோ அவங்க போய் சாகுங்க, நான் எதுக்கு சாகணும், எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லைன்றாரு. இது பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு அவர் சொல்கிற ஒரு காமெடியாக சொல்கிற மாதிரியும் இருக்குது, பயங்கரமான வேதனையான விஷயமா இருக்குது. எங்களுக்கு அவமானமாக இருக்கிறான்னு சொன்னதுக்கு அவமானமாக தான் நீங்கள் போய் சாகுங்க, என்னையும் தொந்தரவு பண்ணி என்ன ஃப்ரீயாக குடிக்க விடுங்கன்றார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்டவாதம் பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் முழு ஆல்கஹாலிஸ், ஒரு குடி நோயாளி அப்படி தான் சொல்லணும். இதுக்கு வந்து தண்டனையோ அறிவுரையோ புத்தி சொல்கிறதோ வேலைக்கு ஆகாது, சரியாக்க முடியாது. அடித்தா சரியாயினா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவருக்கு கவுன்சிலிங் ஃபுல்லாக கொடுக்கணும், மருத்துவ சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், இதுபோக கவுன்சிலிங் கொடுக்கணும். கொடுத்து தன்னை உணர்தல்ன்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே அவரை கொண்டு வந்து நான் யார் எப்படியா கொண்டு மனுஷன் அப்படின்றத அவராக உணர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்ற விருப்பத்தை கொண்டு வர்றது தான் இது முக்கியமான அம்சம். அந்த அம்சத்துக்குள்ளே அவர் வந்துட்டார் அப்படின்னா அவர் நல்ல லைஃப் நல்லா வாழ்வார். தொடர்ந்து இது பெண்களுக்கு உண்டான வீடியோனே நம்ம சொல்லலாம். குறிப்பாகவே தொடர்ந்து அந்த மாதிரி பெண்கள் யாராவது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா கேள்விப்பட்டாலும் சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அறிஞ்சவங்க அறியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இடம் வந்து மதுரையில் இருக்குது, குளமங்கலத்தில் இருக்குது. மதுரை மறுவாழ்வு மையம் அப்படின்ற யூடியூப் சேனலை நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.